டுடே என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, இப்போது அப்ராட் எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து அட்மிஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ 2 டைம், அதாவது அக்டோபர் அண்டு ஃபெப்ரவரி பேட்ச். அக்டோபர் பேட்சில் உங்களுக்கு அட்மிஷன் மிஸ் ஆயிடுச்சு, பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஃபெப்ரவரி பேட்சில் கூட பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபெப்ரவரி பேட்சுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீட் ஸ்கோர் கார்டு, +2 மார்க் ஷீட்டு, பாஸ்போர்ட்டு, ஃபோட்டோ, இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும். நம்ம ஈஸியாக வந்து அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் யூனிவர்சிட்டியில், அப்ராட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கணும், ஃபர்தராக அந்த யூனிவர்சிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, ஈஸியாக வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும், எந்த யூனிவர்சிட்டினாலும் சரி. கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஏஷியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நீட்டில் வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும், ஈஸியாக வந்து எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.